சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அலுவலகம், வீடுகளுக்கு சீல் வைக்க அதிகாரம் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். எந்த வழக்கினுடைய அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறை ஒப்புதலை வழங்கியிருக்கு? என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினாங்க. சோதனையின் முடிவுல விக்ரம் ரவீந்திரனுடைய வீடு மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் இருவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறை தரப்புல ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றை நீதிபதிகள் படித்து பார்த்த பிறகு அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு, இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின்படி சட்டவிரோதமாக பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்று நம்புவதற்கு உரிய காரணங்கள் இருந்தாலும், சந்தேகிப்பதற்கு உரிய காரணங்கள் இருந்தாலும் அந்த இடங்கள்ல சோதனைகள் நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 41 முதல் தகவல் அறிக்கைகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையில தான் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆதாரங்களுக்கும் நீங்கள் முன்வைக்கக்கூடிய வாதத்திற்கும் ஒத்து போகவில்லை என்று கூறிய நீதிபதிகள், வீட்டை சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு, சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை, இது தொடர்பான நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அதை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் சோதனைக்கு சென்ற இடத்துல வீடு பூட்டி இருந்ததால் தான் இந்த நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் அளித்தார். சீல் வைப்பதற்கு அதிகாரம் இல்லை என்னும் போது அமலாக்கத்துறை சீலை திரும்ப பெற்றுக் கொள்வதாக சொல்வதை ஒரு எப்படி சலுகை காட்ட முடியும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர், இதே டாஸ்மாக் விவகாரம் தொடர்பா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு, அந்த வழக்கு முடிவுக்கு வரும் வரைக்கும் இந்த வழக்கை நீதிமன்றம் காத்திருக்கலாம் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதற்கு நீதிபதிகள், இதே உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்காமல் மற்றவர்கள் மீது விசாரணையும் சோதனையும் நடத்தியது ஏன் என்று அமலாக்கத்துறைக்கு கேள்வி எழுப்பினார்கள். பிறகு இந்த வழக்கின் விசாரணையை உத்தரவுக்காக பிற்பகலுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.